இத பாருங்க மக்களே, இது வந்து ரேஷன் அரிசி. ரேஷன் கடையில வந்து அரிசி வாங்கிட்டு வந்தீங்கன்னா, இந்த பூஸ்ட் அரிசின்னு சொல்லி புதுசா இப்ப கலப்படம் பண்ணி, இந்த அரிசி வந்து அரிசியோட அரிசியா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்காக குடுக்குறாங்கன்னு தெரியல. நம்ப வந்து சாதாரணமா இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அரிசி எது? இது மாவுனால தயாரிச்சது. இது அரிசியே கிடையாது. இது ஏதோ அச்சுனால வந்து அரிசி மாரியே பண்ணிட்டுருக்காங்க. கேட்டாக்கா மக்களுக்கெல்லாம் வந்து எனர்ஜி இல்ல. எனர்ஜி அரிசி குடுத்துட்டுருக்கோன்னு சொல்றாங்க. என்ன அவ்ளோ அக்கறை அப்படின்னு தெரியல. அதுவும் டூப்ளிகேட் அரிசி தயார் பண்ணி நம்ம எனர்ஜி கூட்டுற அளவுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாரும் உஷாரா தெரியப்படுத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த வந்து இன்னும் 1 வருஷம் இதே மாரி டைம் குடுத்தோம்னா, இப்ப வந்து அவங்க ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, டூப்ளிகேட் அரிசி தயார் பண்றதுக்கு. இதே கன்டினியூவா போயிட்டே இருந்துச்சுன்னா, இன்னும் 1 வருஷத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா, எது அரிசி, எது மாவுல வந்தது அப்படின்னே நமக்கு தெரியாம போயிரும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. எதுக்காக இந்த வேண்டாத வேலை பண்றீங்க? ஊழல் செஞ்சு காசு நெறைய வச்சிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து காசெல்லாம் எடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு குடுக்கலாம்ல. இது எதுக்கு